எந்த படத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கலை அப்படிங்கிறத இந்த மாதிரி பெரியோர்கள் முதல்ல தெளிவுபடுத்தணும். எனக்கு கூட இப்படி கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க, எனக்கு கூட கட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறவங்க படங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தாலே புரியும் எதுக்காக அந்த கட்டுக்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு. இது ஒரு ஜனரஞ்சகமான எந்த விதமான அரசியலையும் எந்த விதமான மத உணர்வுகளையும் புண்படுத்தாத ஒரு படமாக இருந்தால் அந்த படத்துலலாம் பெரிய அளவில் கட்ஸ்லாம் வராது. உங்களுக்கு இன்னைக்கு பராசக்தியும் அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் பல விதிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிபிஎஃப்சியில் அது எல்லா படத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதுக்காக தான் இருந்துச்சு. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மே மாதமே படத்தை மேக்சிமம் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. அவங்க அன்னிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பலை. டிசம்பர் 18 தான் படத்தை தணிக்கைக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஐயா விஜய்ங்கிறவர் இன்னைக்கு தளபதி விஜய்ங்கிறவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் என்பதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அரசியல் தலைவர். திமுகவையும் மிக அதிகமாக எதிர்க்கக்கூடிய தலைவர், பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய தலைவராக இன்னைக்கு அவர் தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த பிராண்டை தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுக்கு எங்கேந்தாவது எப்படியாவது ஏதாவது தடைகள் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் தணிக்கை குழுவில் இன்றைக்கி வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடியே நான்லாம் எதிர்பார்த்தேன், யாராவது கதை திருட்டுன்னு சொல்லுவாங்க, யாராவது என்ஓசி இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஏன் அவங்க எதிர்பார்க்கல? படம் முழுக்க இராணுவ அடையாளங்களையும் தேசிய அடையாளங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்குமே என்ஓசி வாங்கலை. ஏன்? அதெல்லாம் செய்யணும்ல. அமரன் படத்தில் அதையெல்லாம் பக்காவாக செஞ்சு அவங்க அதை இராணுவத்துக்கே போட்டு காமிச்சு அவங்க தங்களுடைய என்ஓசி சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க. இவங்க எதுவுமே பண்ணலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு, இந்த ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் தயாரிப்புக்கு புதுசு. இந்த அனுபவமின்மை, அரசியல் அனுபவமின்மை, தயாரிப்பாளருடைய இண்டஸ்ட்ரியில் இன்எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் தெரியுது. சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தவறான வழிகாட்டுதல் இருக்குங்க. தயாரிப்பாளர் ஜி ஃபிலிம்ஸுங்க.